நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் வாக்கு மாறாதவர். அவர் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்தும். அந்த வார்த்தைகளுக்கு ஈடு இணையான ஒரு வல்லமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை பார்ப்பதற்கு இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் வேலை செய்யும். God's word will work in our lives. கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை அது செய்து கொண்டே இருக்கும். அப்போ அதிகமாக அந்த வசனத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு சொல்லும் பொழுது ஒரு உவமையில் இப்படி சொல்லுகிறார். ஒரு விவசாயி ஒருவர் விதைக்க சென்றார். அவர் தன்னிடத்தில் இருந்த விதையை எல்லா இடத்துலையும் தூவி விதைத்து கொண்டே இருந்தார். சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்தது, சில விதைகள் கற்பாறை மேலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதைகள் பாதையின் அருகே விழுந்தது. ஆனால் இந்த விதைகள் எல்லாவற்றையும் வளரச் செய்வதற்கு விவசாயி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தேவன் தான் விதைகளை வளரச் செய்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் நன்றாக வளர்ந்து பெரிய விருட்சங்களாக மாறி அதிலிருந்து கனிகள் எல்லாம் வந்தது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு அதுதான் சொல்லுகிறார். அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யும், கிரியை செய்யும். நம்ம அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த வார்த்தை ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம உதவி செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த வசனத்தை எடுத்து நம்ம படித்து நம்முடைய மனதில் வச்சு அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய வேலை சரியான வேலையில் அது செயல்படும். அந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அது நம்மளுக்குள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையை உருவாக்குகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால, நம்பிக்கையினால தேவனுடைய வசனத்தை படிக்கிறது கிடையாது. நம்ம அந்த வசனத்தை படிக்கிறதுனால நம்மளுக்குள்ள நம்பிக்கை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால நம்மளுக்குள்ள விசுவாசம் வருகிறது. ஸோ இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை நம்ம கேட்கிறோமோ, படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது, வேலை நடந்து கொண்டே இருக்கிறது, விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலையையும் வழியையும் தருகிறது தேவனுடைய வசனம் தான். ஏன்னா அந்த வசனத்தின் தான் வல்லமை இருக்குது. அந்த வசனம் தான் நம்மளுக்காக வேலையே செய்ய போகிறது. நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வசனத்தை அதிகமாக படிக்கணும், வசனத்தை அதிகமாக கேட்கணும். இந்த நாள் முழுவதும் வசனத்தை தவிர அதிகமான காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டாம், அதிகமான காரியங்களை படிக்க வேண்டாம். வசனத்தையே எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ, கேட்கிறீங்களோ, அந்த வசனமே தனக்குரிய வேலையை செய்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றிற்கும் தேவையான ஒரு சொல்யூஷனை வசனத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை அதிகமாக படிச்சுட்டே இருங்க. இன்றைக்கு எவ்வளோ அதிகமான வசனங்களை படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கான்ஷியஸாக நோட் பண்ணுங்கள். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற வேலையை, கிரியையை பார்ப்பதற்கு தேவன் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிரியை, வேலை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத பார்க்க முடியும். அதை வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். வசனத்தை கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் உங்களுக்குள்ள வருகிற விசுவாசமும் நம்பிக்கையும் அதை செய்து முடிக்கும். நீங்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் இந்த வசனத்தை சொல்லுங்கள், நம்பிக்கையை தாங்க. இந்த வசனமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவையான விசுவாசத்தை வளரச் செய்யும். வசனத்தின் வேலையை பார்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.